कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 96வது ஸ்லோகம் கடாட்ச சதகம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் ஒரு 6 ஸ்லோகங்கள். இத்துடன் இன்றைய கடாட்ச சதகம் நிறைவு பெறுகின்றது. 96வது ஸ்லோகம் பார்க்கலாம். कामाक्षी संवलित मौखिक कुण्डलांशु सञ्चसित श्रवण चामर चातुरीकः स्तम्भे निरन्तरम् अपाङ्खमये भवत्या भक्तत्सकास्ति मकर त्वजमत्त हस्ती। कामाक्षी संवलित मौखिक कुण्डलांशु सञ्चसित श्रवण चामर चातुरीकः स्तम्भे निरन्तरम् अपाङ्खमये भवत्या भक्तः सकास्ति मकर त्वजमत्त हस्ती। இப்போ அம்பாளுடைய கடைக்கண்ணை எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். காமாட்சி எப்போது போல அம்மாவை கூப்பிடுற. ஹே காமாட்சியே, எப்பொழுதும் உள்ள ஸ்தம்பே நிரந்தரம் அபாங்கமயே பவத்யா, உன்னுடைய கடைக்கண் அபாங்கமயே, உன்னுடைய கடைக்கண்ணாகிய ஸ்தம்பே நிரந்தரம், அதாவது எப்பொழுதும் நிரந்தரமாக உள்ள உன்னுடைய கடைக்கண்ணாகிய தூணிலே, ஸ்தம்பம் தூணிலே கட்ட பெற்றதான யாரே? மகரத்வஜ மத்தஹஸ்தி. மகரத்வஜன் மீனக்கொடியோன் மன்மதன், அந்த மீனக்கொடியோனாகிய மன்மதனுடைய அப்படிங்கிற மத்தஹஸ்தி எது? மத யானை. அந்த மத யானது அதோட ஓரங்கள்ல கட்டின முத்துக்கள், அந்த முத்துக்கள் கட்டி இருக்கா. என்னது? சம்பலித மௌத்திக குண்டலாம்சு சஞ்ச சித ஸ்ரவண சாமர சாதுரீகக அப்படின்னு சொல்றாரு. அப்போ பத்தச்சகாஸ்தி அப்படி இறுக்கி கட்டப்பட்டுள்ள மத யானையானது ஓரங்களில் கட்டிய முத்துக்களாலே வெண்மை ஒளி, அந்த முத்துக்களோட வெண்மை ஒளி அப்படி பொருந்தியதுனால அந்த ரத்ன குண்டலம், அந்த ரத்ன குண்டலங்கள் சம்பலித்த மௌத்திக குண்டலாம்சு, மௌத்திகம் என்ன? ரத்னம். அந்த குண்டலங்கள் வெண்மை ஒளி, முத்துக்களாலே வெண்மை ஒளி வீசுகின்ற அந்த ரத்ன குண்டலத்தோட கிரணங்கள் அவ எப்படி இருக்கா? சஞ்ச சித ஸ்ரவண சாமர சாதுரீகக, அப்படியே வெண் சாமரம். அது வெண் சாமரம் மாதிரி காதுகள் இரண்டையும் அசைப்பதிலே வல்லமை உடையதாக இருக்கின்றதா. அப்போ இது என்ன அழகா சொல்றதுன்னா, அம்பாளுடைய கண்கள் காதளவு ஓடிய கரிய விழிகள். அப்போ நீண்டதாயும் கரிய நிறம் உடையதாயும் இருப்பதால் அந்த கடாட்சம் எப்படி இருக்கான்? கருங்கல்லால செய்த தூண் மாதிரி இருக்கான். அப்போ அதோடு சேர்த்து பிணைத்து கட்டப்பெற்ற யானை மன்மதன். இந்த முத்துமாலை பூண்டிருக்கான் அந்த யானைகள்லாம். அப்போ முத்துமாலையை அணிந்த அந்த யானைகளின் காதுகள் தான் வெண் சாமரங்கள். அவை அம்பிகையோடு இரு பரவும் வீசப்படுகின்றதாம். 2 பக்கமும், அம்பாளுக்கு 2 பக்கமும் சாமரம் வீசுறாப்புல இருக்கு. என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை! அதை எப்படி எந்த அழகான வார்த்தை பிரயோகங்களால நம்மளுக்கு மூக்க கவி எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம இப்படி அனுபவிக்கிறோம் பாருங்க. அப்போ ஸ்தம்பே நிரந்தரம் அபாங்கமயே பவத்யா பக்த சகாஸ்தி மகரத்வஜ மத்தகஸ்தி சம்பலித மௌத்திக குண்டலாம்சு சஞ்ச சித ஸ்ரவண சாமர சாதுரீகக
அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க. அப்ப உன்னுடைய கடைக்கண்ணாகிய தூணில் கட்டப்பட்ட முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குண்டலங்களால் விளங்கும் அந்த காதுகளாலான வெண்சாமரங்களை அசைப்பதில் தேர்ச்சியுடைய மன்மதன் அந்த யானை அப்படி பிரகாசிக்கின்றான் அப்படிங்கிற. மன்மதன்கிறது யானை, அம்பாளோட கண்கள், அது நிரந்தரமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தூண்கள், அதில் கட்டப்பட்ட யானை மன்மதன் ஒரு அழகான ஒரு கவித்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அடுத்தது 97வது ஸ்லோகம் பார்க்கலாம். யாவத் கடாட்சரஜனி சமயாகமஸ்தே காமாட்சி தாவத சிரான் நமதாம் நராணாம் ஆவிர்பவத் அம்ருத தீதிதி பிம்பமம்ப சம்பின்மயம் கிருதய பூர்வ கிரீந்திர ஸ்ருங்கே. யாவத் கடாட்சரஜனி சமயாகமஸ்தே காமாட்சி தாவத சிரான் நமதாம் நராணாம் ஆவிர்பவத் அம்ருத தீதிதி பிம்பமம்ப சம்பின்மயம் கிருதய பூர்வ கிரீந்திர ஸ்ருங்கே. காமாட்சியே, அன்னையே, உன்னுடைய கடாட்சம் அப்படிங்கிறத மாலை பொழுதின் வரவு, உமது கடாட்சம் என்கிற மாலை பொழுதின் வரவு எப்பொழுது நேர்கின்றதோ அப்பொழுது கொஞ்சம் கூட சிறிதும் தாமதமின்றியே உன்னையே வணங்குகின்ற உன்னுடைய பக்தர்கள், அந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய மனம் அப்படிங்கிற சிறந்த உதய பர்வதம், மனம்ங்கிற சிறந்த உதய பர்வதத்தின் கிழக்கு மலையின் கொடுமுடியில், சூரியன் இங்க உதிக்கும் கிழக்கு, அப்போ அந்த கிழக்கு மலையின் கொடுமுடியிலே என்னது சம்பித் ஞானம், சம்பின்மயம் கிருதய பூர்வ கிரீந்திர ஸ்ருங்கே. அப்ப அந்த கொடுமுடியில ஸ்ருங்கே, கிரீந்திர ஸ்ருங்கே, அந்த கொடுமுடியில சம்பித் ஞானம் அப்படிங்கிற அமிர்த கிரணங்களை உடைய ஒரு அந்த பிம்பமானது தீதிதி பிம்பம் அம்ப அப்படின்னு சொல்ற. ஆவிர் பவத் அமிர்த தீதிதி அப்படி நன்கு பிரகாசிச்சு ஆவி உதிக்கின்றது. அப்போ அந்த சந்திர மண்டலமானது உதயமாகி நன்கு பிரகாசமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற. அப்போ கொடுமுடியில சம்பித் ஞானம், உன்னை வணங்கினா அவளுக்கு ஞானம் அப்படிங்கிற அமிர்த கிரணங்களை உடையோரின் பிம்பமானது, அந்த சந்திர மண்டலமானது உதயமாகி நன்கு பிரகாசமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற. அப்போ தேவி காமாட்சியோட கடாட்சம் அப்படிங்கிற மாலை பொழுதோட வரவு எப்பொழுது நேர்கின்றதோ அப்பொழுதே அவளை வணங்கும் பக்தர்களுக்கு அவர்களுடைய மனம் அப்படிங்கிற சிறந்த உதய பர்வதத்தோடு கொடுமுடியில சம்பித் ஞானம் அப்படிங்கிற அமிர்த கிரணங்களை உடைய சந்திர மண்டலமானது நன்கு தோன்றுகின்றது. அவர்களுக்கு என்ன சொல்ற, அம்பாளை சரணடைஞ்சாச்சுன்னா இந்த உலகம் மாயிலிருந்து விலகி ஞானம் கிடைக்கும்ங்கிறத இதுல சொல்ற. அதாவது அம்பாளுடைய கடைக்கண் நோக்கு கிடைச்சுடுத்துனா கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமலேயே நன்றாக விகசித்த ஞானம் ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட ஞானம் ஏற்பட்டா அதை சொல்ல முடியுமா, வர்ணிக்க முடியுமா? அதை அனுபவித்தால் தான் நம்ம அதால அறிய முடியும். இப்போ அம்பாளோட திருவடிகளை நம்ம சரணடையணும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது 98வது ஸ்லோகம் பார்க்கலாம். காமாட்சி கல்ப விடபீவ பவத் கடாட்சோ திஸ்ஸு சமஸ்த விபவம் நமதாம் நராணாம் ப்ருங்கஸ்ய நீல நளினஸ்ய சத்காந்தி சம்பத் சர்வஸ்வமேவ கரதீதி பரம் விசித்ரம். காமாட்சி கல்ப விடபீவ பவத் கடாட்சோ
दिस्सु समस्त विभवम् नमथां नराणां बृङ्कस्य नील नलिनस्य च कान्ति सम्पत् सर्वस्वमेव करदीति परं विचित्रम् कल्पविट बीव भवत्कடாட்சோ. காமாட்சியே, உன்னை வணங்கும் மனிதர்களுக்கு கற்பக விருட்சமானது எல்லா வைபவங்களையும் அளிப்பது. கற்பக விருட்சத்தை வணங்கி நாம கேட்டோம்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த கற்பக விருட்சமானது எல்லா வைபவங்களையும் கொடுப்பதை போல தங்களை வணங்குகின்றவருக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்கின்றதான உன்னுடைய கடாட்சம் அப்படின்னு சொல்ற. இப்ப அம்பாளர் சரண் புகுந்தாச்சுன்னா அவளுடைய கடாட்சம் என்ன கொடுக்கறதா, வண்டின் உடையதும் பிரிங்கஸ்ய நீல நளினஸ்ய ச காந்தி சம்பத்து. அப்ப வண்டினுடையதையும் கருநீல நீல பிரிங்கஸ்ய நீல நளினஸ்ய, அப்ப கருநீல மலரின் உடையதுமான அந்த கரிய காந்திகளாகிய செல்வம், காந்தி சம்பத்து, அந்த காந்திகளாகிய செல்வம் முழுவதையுமே அது அபகரிக்கின்றது என்பது அதிக ஆச்சரியம் அப்படிங்கிற. உன்னுடைய கடாட்சம் எப்படி இருக்கான், வண்டினுடையதையும் கருநீல மலரினுடைய காந்தி அந்த சம்பத்து முழுவதையுமே அபகரிக்கிறதாக இருக்கின்றதே. அப்போ இது எப்பேற்பட்ட ஆச்சரியம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார் மூக கவி. இதுல தேவி காமாட்சி மா கற்பக விருட்சம் போல உன்னை வேண்டுபவர்க்கு எல்லாம் வேண்டுவோர் வேண்டும் வரம் எல்லாம் தருவாய். அப்படி அப்ப கற்பக விருட்சம் போல வேண்டுபவர்க்கெல்லாம் வேண்டுவதை தடையின்றி வாரி வழங்கும் உன் கடாட்சம். திருவாசகத்துல சொல்லியிருப்பா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படிங்கிற. யான் என்ன வேண்டுவதோ அதுவும் நீ அறிவாய், அதைத்தான் எனக்கு கொடுப்பாய். அப்போ உனக்கு தெரியாதது இல்லமா காமாட்சி, உன்னை தடையின்றி வாரி வழங்கும் உன்னுடைய கடாட்சம் வண்டினுடையதையும் கரு நெய்தல் புஷ்பத்தினுடையதுமான அனைத்து காந்தி சம்பத்து அழகு செழிப்பை எல்லாம் திருடிக்கொள்கின்றதேம்மா. இது விந்தைமா, அதையெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறதுங்கிற உன்னுடைய கடாட்சம். அம்பாளுடைய கடாட்சம் அப்பேற்பட்டதுங்கிற. கரிய வண்டாவது கருநீல மலராவது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உன்னுடைய கடாட்சத்துக்கு முன்னால அப்படிங்கிற. அப்போ அது கருநீல மலரா கருவண்டா அப்படிலாம் இதுலேருந்து கருவியை எடுத்துக்கொண்டதா அப்படிங்கெல்லாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுல இருந்துலாம் எடுக்கல, உன்னோட கடாட்சம் தான் அவ்வளவு பெருசு அப்படிங்கிற சொல்றாரு அவர் வந்துட்டோம். அடுத்தது 99வது ஸ்லோகம் பார்க்கலாம். அத்யந்த சீதலம் அனர்கல கர்மபாக காப்போலகாரி சுலபம் சுமனோபி வேதத் பீயூஷமேவ தவ வீக்ஷணமம்ப கிம் தூ காமாட்சி நீலவித மித்யயமேவ பேதக. அத்யந்த சீதலம் அனர்கல கர்மபாக காப்போல ஹாரி சுலபம் சுமனோபி வேதத் பீயூஷம் ஏவ தவ வீக்ஷணமம்ப கிம் தூ காமாட்சி நீலவித மித்யமேவ பேதக. அன்னே காமாட்சியே என்று சொல்ற. சீதலம், அத்தியந்த சீதலம். சீதலம்னா குளிர்ச்சி, அத்தியந்த சீதலம் மிகவும் குளிர்ச்சி உடையதும் அனர்கல கர்மபாக தடைப்படாததான. அது எப்படி கர்மபாக காப்போலகாரி அப்படிங்கிறார். அப்போ அந்த இருவினை பயன், அது அந்த அப்பேற்பட்ட இருவினை பயன்களோட விஷத்தை போக்குவதாக இருக்கின்றது. தடைப்படாததான இருவினை பயனாகிய விஷத்தை போக்குவதும்
தேவர்களுக்கு சுலபம் சுமனோபிரேதது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த தூய மனதை உடைய சுமனோபிரேதத்தை, அப்ப அந்த தூய மனதை உடைய நல்லோர்களுக்கு, அதாவது தேவர்கள் சொல்ற, நமக்கும் நல்ல மனசு கொடுக்கட்டுமே அம்பாள், எல்லாமே நல்லதா நினைக்கிறதுக்குள்ள புத்தி கொடுக்கட்டும். அப்ப தூய மனதை உடைய நல்லோர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதான உன்னுடைய இந்த கண்ணோக்கமானது எதெல்லாம் சொல்ற பாருங்க. குளிர்ச்சி சொல்ற, விஷத்திற்கு மாற்றாக மருந்தாக இருக்கின்ற தேவர்களுக்கு உரியது அப்படிங்கிற குணங்கள் இருக்கிறதுனால இது எப்படி உன்னுடைய கண்ணோக்கம் அமிர்தமா. ஆனா இது கருநீல நிறம் உடையதுதான். ஏன்னா ஆலகால விஷம் கருநீல உடையது. அதைத்தான் பரமசிவன் எடுத்து அப்படியே உருட்டி அப்படியே விழுங்கினார். அதனாலதான் அவரோட கண்டம் நீலமா மாறிட்டு திருநீல கண்டம். உன்னுடைய கடாட்சம் கருநீல நிறம் உடையதுதாம்மா. ஆனா அமிர்தத்துக்கும் உன்னுடைய கடாட்சத்துக்கும் இதுதான் மட்டும்தாம்மா வித்தியாசம். இது கருப்பா கருநீல நிறத்தில் இருந்தால் கூட இது அமிர்தம் அப்படின்னு சொல்றது. இது எப்பேற்பட்ட ஒப்புவமை இல்லையா? அவருடைய அழகு கவித்துவத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்கோ. கற்பக விருட்சம் போல இருக்கா சொல்லிட்டார். அப்போ காமாட்சி, உன்னுடைய கடாட்சமானது மிகவும் குளிர்ச்சி உடையது. தடையே இல்லாமல் இருக்கின்ற அந்த இருவினை பயன்றோடு விஷத்தை போக்குவது. தேவர்கள் மற்றும் நல்லவர்கள் எல்லாருக்குமே எளிதில் கிடைக்கக்கூடிய குணங்களால அமிர்தம் போன்று விளங்குவது அப்படின்னு. ஆனா அவருடைய கண்ணு கருநீல நிறமா இருந்தால் கூடமா இது அமிர்தத்தை விட சிறந்தது. அதுதான் இதற்குள்ள தனித்தன்மை. இது ஆச்சரியமான விந்தையிலும் விந்தையானது அப்படின்னு. இதுதான் வித்தியாசமா. இந்த கடாட்சம் அமிர்தம், ஆனா இது கருநீலம். அதுதான் மட்டும்தான் வித்தியாசம். ஆனா இது அமிர்தமா அப்படிங்கிற. அடுத்தது 100வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அஜ்ஞாத பக்தி ரசம் அப்சரத் விவேகம் அத்யந்த கர்வம் அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அப்ராப்த சத்யம் அசமீபகதம் ச முக்தேஹ காமாட்சி நைவ தவ காங்க்ஷதி திருஷ்டிபாதக காமாட்சி மாமவதோ தே கருணா கடாட்சக. அஜ்ஞாத பக்தி ரசம் அப்ரசரத் விவேகம் அத்யந்த கர்வம் அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அசமீபகதம் ச முக்தேஹ அசமீபகதம் ச முக்தேஹ காமாட்சி நைவ தவ காங்க்ஷதி திருஷ்டிபாதக காமாட்சி மாமவது தே கருணா கடாட்சக. 100வது ஸ்லோகம் கடாட்ச சதகத்தோடு நிறைவு பகுதியாக. அடுத்தது 101. அடுத்து அந்த இதோட அதை முடிக்கிறதுக்குள்ள அதோட பயன் ஸ்லோகம் மாதிரி பார்க்கலாம். இது 100வது ஸ்லோகம் முடிக்கிற. காமாட்சியே, அஜ்ஞாத பக்தி ரசம், பக்தியின் சுவை ரசம், அந்த சுவையை அறியாதவனும் அப்ரசரத் விவேகம், அப்போ அந்த பகுத்த அறிவு அப்படிங்கிறதே இல்லாத விவேகம், அந்த விவேகம் கொஞ்சம் கூட இல்லாதவனும், அதோட சுவடே இல்லை. விவேகம் அப்படின்னா என்ன, வீசை என்ன வேலைன்னு கேட்கிற மாதிரி அப்படி பகுத்தறிவின் சுவடே இல்லாதவனும். அடுத்தது அனதீத சமஸ்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரங்களை வேதங்களை எல்லாம் ஓதி உணராதவன், அதை பற்றியே தெரிந்து கொள்ளாதவனும். அப்பிராப்த சத்தியம், அடுத்தது சத்திய பொருளையே பெறாதவனும். அடுத்தது அசமீபகதம் ச முக்தேஹ,
சமீபகதம் முக்திக்கு பக்தி பக்கத்துல கூட மோட்சத்திற்கு அருகே செல்லாதவனுமாக இருப்பவனை எப்படியெல்லாம் பாருங்க, அந்த அத்தியந்த கர்வம், அந்த கர்வம் இல்லாத எல்லாத்தையும் எப்படிதான் சொல்ற, உன்னுடைய கண்ணோக்கமானது ஒரு பொழுதுமே அது விரும்பாதுமா அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கின்ற என்னை என்ன இதெல்லாம் சேர்ந்து இருக்கேன். ஆமா காமாட்சி மாமவது தே காமாட்சி காம கோட்டி பீட நிவாசினி காமாட்சி காம கோட்டி பீட நிவாசினி மாமவ காமாட்சி. அப்போ காமாட்சி நான் என்ன உன்னை இப்படி எதுவுமே இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா, பக்தியின் சுவையை அறியாதவன், அதி கர்வம் உள்ளவன், அத்தியந்த கர்வம் உள்ளவன், பகுத்தறிவின் சுவடையை இல்லாதவன், சாஸ்திரங்கள் வேதங்களை எல்லாம் ஓதி உணராதவன், சத்திய பொருளையே பெறாதவன், மோட்சத்திற்கு அருகில் கூட செல்லாதவனுமாக இருப்பவனை உன்னுடைய கண்ணோக்கம் எப்பொழுதுமே விரும்புவது இல்லை அம்மா. ஏன்னா இது எல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட என்னை உன்னுடைய கருணை தரும்புகின்ற கடைக்கண்ணால கொஞ்சம் பார்த்து என்னை காத்தருள்வாய் அம்மா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இல்லாதவனை நீ விரும்ப மாட்ட. ஆனா இதெல்லாம் இல்லாம இருந்தால் கூட உன்னுடைய கடைக்கண் பார்வையை என் மீது கொஞ்சம் செலுத்தி என்னை ஆட்கொள்ளமா அப்படின்னு மூக்கக்கவி வேண்டிக்கிற. அப்போ இந்த கடாட்சமானது ஒருவனையும் மேற்குறித்த துர்க்குணங்களை உடையவனாக இருக்க, அம்பாளோட கடாட்சம் கிடைச்சிருக்குன்னா இதெல்லாம் இருக்குமா? இந்த துர்ப்பணங்கள்னா அவன்கிட்ட ஒருபோதும் இருக்காது, அது இருக்கவும் விடாது. அப்போ அவன் பக்தியை சுவையின் அறிந்து கர்வத்தை எல்லாம் ஒழித்து பகுத்தறிவோடு சாஸ்திரங்களை எல்லாம் பயின்று உண்மையை அறிந்து மோட்சத்தை அடையும்படி உன்னுடைய கடைக்கண் நோக்கம் செய்யும் அம்மா அப்படின்னு சொல்ற. நான் இதெல்லாம் இல்லாதவன், ஆனா உன் கடைக்கண் பற்றுடுத்துனா இது எல்லாம் அப்ப பக்தியின் சுவை அறிவே, என்னோட கர்வம் எல்லாம் ஒழியும், என்னோட சாஸ்திரங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்வேன், விவேகம் வந்துடும் எனக்கு, எனக்கு சத்திய பொருள்னாலே தெரியும், மோட்சத்திற்கு அருகே என்னை கூட்டிட்டு போயிடுவோம்மா. உன்னுடைய கடாட்சம் கிடைச்சதுன்னா இது எல்லாம் எங்கிட்ட வந்துடுமா, இதை சொல்லவும் வேணுமா அப்படின்னு சொல்ற. அப்போ உன்னுடைய கடாட்சத்தினால நான் உய்வேனம்மா. அப்போ பக்தியின் சுவை அறியாதவன், பகுத்தறிவு இல்லாதவன், வேதங்களை கற்று ஓதி உணராதவன், சத்திய பொருளை பெறாதவன், மோட்சத்திற்கு அருகே செல்லாதவன், அப்படி இருக்கிறவனை அம்மா நீ கண்ணால பார்க்க கூட மாட்ட. ஆனாலும் நான் அப்படி இருந்தால் கூட உன்னுடைய கடாட்ச பார்வையை என்மேல செலுத்தி நீ என்னை எல்லாம் நல்லவன் ஆக்கிடுவேன்னு அம்பாள்கிட்ட மூக்க கவி அப்படியே உருகி பிரார்த்தனை பண்ற. நமக்காகவும் சேர்த்து அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்போ அம்பாளோட பார்வை எல்லாவற்றையும் துர்குணங்களை எல்லாம் போக்கி நம்மளை மிக நல்லவனாக மாற்றிவிடும், நம்மளுக்கு கதியில கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது. இதுதான் உண்மை, இது சத்தியம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது 101வது ஸ்லோகமாக நம்ம என்ன பார்க்க போறோம், இதோட பயன் மாதிரி பார்க்கலாம். பாத்தேன லோச்சன ருச்சே தவ காம கோட்டி போதேன பாதக பயோதி பயாதுராணாம் பூதேன தேன நவகாஞ்சன குண்டலாம்சு வீதேன சீதலய பூதர கன்யகே மாம் பாத்தேன லோனலருச்சே பாத்தேன லோச்சன ருச்சே தவ காம கோட்டி போதேன பாதக பயோதி பயாதுராணாம் பூதேன தேன நவகாஞ்சன குண்டலாம்சு வீதேன சீதலய பூதர கன்யகே மாம். காமகோட்டியே,
மலைமகளே, பாவங்களால் நிறைந்த கடலிலே விழுந்து பவசாகரத்திலேயே விழுந்து தத்தளிக்கின்ற பயத்தால வருந்துகின்றவர்களுக்கு எப்படி இருக்கலாம் அம்பாள்? ஒரு புனை அப்படின்னா என்னது? ஒரு ஓடம். அவர்களுக்கு ஒரு புனையாக பிடித்துக் கொள்வதற்கு, பற்றி கொள்வதற்கு ஒரு பற்று கோடாக, ஓடமாகவும் பரிசுத்தமானதாகவும் பொன்னால் செய்த நவ காஞ்சன குண்டலாம் சொல். புதிய அந்த காஞ்சனம், தங்கத்தினால் செய்த குண்டலங்கள், அந்த பொன்னால் செய்த குண்டலங்களின் புதிய ஒளி, நவம் நவம் புதிய ஒளியாலே சூழ பெற்றதான பூத்தேன 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 தேன, அந்த ஒளியாலே சூழ பெற்றதான உன்னுடைய அந்த கண் ஒளி, அதோ கடாட்சத்தால வீழ்ச்சியால என்னை வீத்தேன சீத்தலைய பூத்தன கன்யகே மாம், என்னுடைய தாபத்திரயங்களை எல்லாம் நீக்கி உள்ளும் புறமும் அப்படி குளிர்ச்சி அடையும்படி செய்வாயம்மா, செய்து அருள்வாயம்மா அப்படின்னு வேண்டிக்கிறார் மூக்ககவி. அப்ப காமகோடியே, மலைமகளே, இந்த பாவங்கள் நிறைந்த கடலிலே விழுந்து பயத்தால அப்படியே நம்ம வருந்தி நடுங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு ஓடமாக, ஒரு பிணையாக, ஒரு பற்றுக்கோடாகவும் பரிசுத்தமாகவும் பொன்னால் செய்த குண்டலங்களின் புதிய ஒளியினாரே சூழப்பெற்றதுமான அந்த கண் ஒளி, அதோட வீச்சினால, அந்த வீட்சணத்தினால என்னுடைய உள்ளும் புறமும் குளிரும்படி, அகமும் புறமும் குளிரும்படி நீ செய்தருள்வாய் அம்மா அப்படின்னு சொல்ற. இந்த கடாட்ச சதகத்தை எப்படின்னா, ஏதத் கடாட்ச சதகம் கனசார ரம்யம் பக்தியா சக்ருத் படதியக கிருத நித்ய கர்மா தஸ்மை பிரசீததிதராம் கில காம கோட்டிக்கு தர்மார்த்த காமம் அதுலம் பரமஞ்ச சௌக்கியம். ஏக கடாட்ச சதகம், இந்த கடாட்ச சதகம் அழகான கனசார ரம்யம், கனசாரம் அப்படியே மிக்க அழகுடைய இந்த கடாட்ச சதகத்தை பக்தியோட, பக்தியாசகிருத் படதிய கிருத நித்திய கர்மா, நித்தமும் படிப்பவர்கள் தஸ்மை பிரசீததிதராம் கில காம கோடிக்கு, அம்மா தாயே காமகோடி, உன்னுடைய கருணையினால தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிற காமம் அதுலம் பரமஞ்ச சௌக்கியம் என்ற சகல சௌபாக்கியங்களையும் எல்லாம் அடைவார்கள் அப்படின்னு ஒரு இதோட முடிக்கிற பரஸ்ருதி மாதிரி இந்த ஸ்லோகத்தை. இப்படி 100 ஸ்லோகங்கள்னால நம்மளுக்கு அம்பாளோட கடாட்சத்தை பெருமையை பற்றி ஒவ்வொரு விதமா, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமா அவளுடைய கடாட்சத்தை பத்தி சொல்லி நிறைய இதுல திருப்பி திருப்பி வந்திருக்கலாம். ஆனாலும் நமக்கு மனசுல நல்லா பதியணுங்கிறதுக்காண்டி சில இதெல்லாம் ரிப்பீட் பண்ணி திருப்பி திருப்பி சொல்லியிருப்ப. அம்பாளோட கடாட்சத்தோட மகிமை சௌந்தர்ய லஹரியில அனுபவிச்சோம் 10 ஸ்லோகங்களுக்கு மேல. இதுல 100 ஸ்லோகங்கள் அப்படியே கடாட்ச சதகத்துல கொடுத்துட்டார் மூக்ககவி. அம்பாளோட கருணா கடாட்சத்துக்கு நாமும் பாத்திரமாகி அவளுடைய சரணாம்புஜங்கள்ல நாமளும் அவளுடைய திருவடிகளிலேயே சரணடைவோம். அடுத்தது மந்தஸ்மித சதகம், அவளுடைய அந்த புன்னகை ஒளிய எப்படி பார்க்க போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு 100 ஸ்லோகங்கள் சொல்ற, அதையும் நம்ம பார்க்கலாம், அடுத்தது கிளாஸ்ல அனுபவிக்கலாம். அம்பாளோட அருள்னால 4 சதகங்களும் இனிமையாக, அவள் அருள் தான், அவள் அருள் இருந்தா தான் நம்மளால இவ்வளவு தூரம் அனுபவிக்க முடிஞ்சிருக்கோம். இன்னமும் அவள் நமக்கு அருளை வாரி வழங்கி கொடுக்கணும்னு அவளை வேண்டிட்டு இந்த கடாட்சி சதகத்தோட இதை நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.